ஆக்சுவலா இங்க இருக்க யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட மனைவி வந்து மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை? Everybody. மாமா வேணுமா? இது வேற பண்ணுமா சொல்லு. கிராமத்துல இருந்து வந்தா மாமா கூடுவாங்க, அத்தான் கூடுவாங்க, அந்த படத்துல காட்டுற மாதிரி என்னங்க வாங்க போவோம், அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னோட பேரே பிடிக்கலன்ட்டாங்க. என் பேர் பழனி, என் பேர் பிடிக்காது. அதுல என்னன்னு கூடுவாங்கன்னா எம்பியும் கூடுவாங்க. என்ன மீனிங்னா எம் வந்து மகா, என் பேர் பழனி, எம்பி கூடுவாங்க. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் சார் இவ்வளவு வருத்தம் இருக்குன்னு இங்க வந்து சொல்றாரு சார். எம்பேன்னு கூப்பிட்டுனுக்கு பாத்துனே தான் இருப்பாரு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. நீ தமிழால போய் மாமா கேக்குறியா? மாமா தெரிஞ்சு போச்சா? நீங்களும் வாயத்திலிருந்து கேட்க வேண்டியது. 18 வருஷம் இந்த ஷோக்கா வெயிட் பண்ணிருந்தீங்களா? மாமா டென்ஷன் மாமா வந்தா எப்படி மாமான்னு கூப்பிட முடியும்? ஐயோ சனியன் கடவுட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. கூப்பிடணும்னு என்ன அது மாதிரி இருந்தா கூப்பிடலாம் சார். நம்மள கேட்டு வாங்க கூடாதுல்ல. அதை நான் எதிர்பார்த்து அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்குமே. ஏப்பா வம்பளுக்கு இருக்கு ஒரு வரமுறை வேணாமா சார்? இவங்க கூப்பிடலாம் பரவாயில்ல சார். இவங்க தங்கச்சி மாச்சி இவங்களும் கூட மாட்டாங்க. அவங்க ஏன் கூப்பிடணும்? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் பாத்தீங்களா அந்த மாமண்ட வார்த்தை என் லைஃப்ல இல்லவே இல்ல. நீங்க இதுக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியல. இவங்க தங்க என்னடா என்னையா போட்டு குடுக்குற? அதான் இவ்வளவு நேரம் நீங்க ஏதோ உங்க ஒய்ஃப் கூப்பிடலன்னு ரொம்ப ஆதங்கத்துல பேசுன மாதிரி தெரிஞ்சு. இப்ப பார்த்தா மஜ்லிசி கூப்பிட மாட்டீங்க, கொழுந்தா கூட மாட்டீங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். சார் யாருமே இன்னைக்கு கூப்பிட ஈவினிங் மாட்டாங்க. மொத்த பேரும் மாமா தான். சரிங்க மாமா வச்சு செஞ்சிடுறோம். உன் கதை முடிஞ்சுதுரே. டோபரே உன் ஹிஸ்டரி ஓவர். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏன் அந்த பேர்ல ஏன் கூட மாட்டீங்க? ஸ்டைலர்னு ஃபீல் பண்றாங்க சார். ஒரு அஜித் ஃபேன் சார். ட்ரெண்டிங்கா விக்காம திரும்பி யார் படம் மாதிரி வச்சு அஜித்தும் கூட திரும்பி பார்க்கணுமா? அஜித்னு வச்சுக்கலாமா? நல்ல நேரம் தமிழா எனக்கு. ஆக்சுவலா இந்த அம்மா உங்களை செய்யுதுங்க வச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எந்த ஒரு விஷயம் மாத்திக்காமலே இருக்காங்க. இவங்க ஆக்சுவலி மேரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பக்கா கிராமத்து ஸ்டைல்ல தான் இருந்தாங்க. ஆமா மாமா. ஆக்சுவலா இப்ப நீங்க இவ்வளவு ட்ரெண்டியா மாறி இருக்கீங்களே, எத்தனை பெர்சென்ட் நீங்களா மாறினது, எத்தனை பெர்சென்ட் வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா மாறினது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எல்லாம் இவங்க சொல்லி தான் சார் மாறினது. இல்லைன்னா இவங்க ஊர் சைடு ஊர் நாட்டான்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. எனக்கு பிடிச்சது வாங்குறது கூட எனக்கு நான் அப்படியே மறந்தே போயிட்டேன். இப்போ நான் ஒன்று ட்ரெஸ் போய் வாங்குறேன்னா அது பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனா இவங்களாம் நல்லா இல்லைன்னு. இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்படிதான் சின்ன பையன் பர்த்டே நான் ஷாப்பிங் போனேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. சாரியா 2-3 தடவை ஆர்கியூ பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. இவங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே கடைக்கு கூட்டிட்டு போய் என் ஒய்ஃபு சரியா எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் வேற ட்ரெஸ் மாத்தி வாங்கி கடையில. ஆமா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து பிளேசர் எடுத்தேன் சார். ஆக்சுவலி நான் சொன்னேன் லைக் ஏதோ ஃப்ராக் அந்த மாதிரி டைப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இவங்க வந்து பட்டு சாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எரியுமா எரியாதா? அந்த காம்பினேஷன் அது ஒரு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அது சூட் ஆகாது இல்லையா? அது ரைட்டு தான். ஆனா அவங்களுடைய வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது போயிட்டே இருக்காது. நீங்க யோசிக்கவே இல்லையா? I don't care. நீங்க அவங்க வீட்டுல இருக்கப்போ நீங்க எப்போ வேஸ்ட் சட்டையா கட்டுறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நீங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கிறீங்க. அப்ப அவங்க எங்க ஊருக்கு வந்திருக்க நீங்க ஏன் வேஸ்ட் சட்டை போடுறேன்னு கேக்குறது இல்ல. ஆனா நீங்க வந்த உடனே நீங்க அதை கேக்குறீங்க. ஒரு மால் போறோம்னா என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டா நல்லா இருக்குமோ அதை போடலாம். அப்ப மாலுக்கு இங்க வந்து பாவாடைல வரக்கூடாதுன்னு யாரும் சொல்றது இல்ல. மியூசிக் சில இடத்துல அது கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய ஒரு இல்லங்க. இப்ப ப்ராப்ளம்னா கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு அவங்க சொல்லணும். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உடம்பு சரியில்லைனாக்கா நீங்க எப்போ ஹாஸ்பிட்டல் போவீங்க? எப்போ உடம்பு சரியில்லை எனக்கு முடியலன்னு தோணுதோ போவேன். ஆனா அப்படி கிடையாது. சனிக்கிழமை ஆனா ஹாஸ்பிட்டல் போக கூடாது. என்னடி இது? ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அதை பெருமாளுக்கு உகந்தனாலாமா? இல்ல சார், சனிக்கிழமை போனா அது வந்து அந்த நோய் விடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நீ அந்த குரூப்பா? என்ன கொடுமை சரவணது. நீங்க ஊருக்கு போனா திங்கக்கிழமை வர மாட்டீங்களே, கரெக்டா சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்க மாட்டீங்களே, பணம் கொடுத்தா திரும்பி வராது, நம்ம செல்வம் போயிடும். ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ஆர்டர் எடுக்க மாட்டீங்களே. சார் எப்படி சார் தெரியும் எனக்கு. ஐயா
நீங்க என்னையா ஜோசியர்? காது வலி, ரொம்ப காது வலி, ஹாஸ்பிட்டல் போகணும் சொல். இன்னைக்கு சனிக்கிழமை வேணாம். இல்ல சார், அவர் முத வந்து காது வலின்னு சொல்லி சனிக்கிழமை போனாரு. இப்ப வரைக்கும் 4 வருஷமா இன்னும் போய்கிட்டே தான் இருக்கா. இதை நான் முதல்லயே சொன்னேன்ல. பொடி பைத்தியக்காரி. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? சனிக்கிழமை எல்லா டாக்டர்ஸ்க்கு லீவ்னு விட்டுறலாமா? அதுதான் சார் நானும் சொல்றேன். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. சனிக்கிழமை பிரசவ வலி வந்து என்ன பண்ணுவீங்க? அது இயற்கை சார், அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ நோய்க்கு மட்டும் அது இயற்கை தானே. எப்ப வருதுங்க யாருக்கு தெரியும்? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. சனிக்கிழமை ட்ரெஸ் எடுத்தா என்ன பிரச்சனை ஆயிடும்? அதுல எதனா ப்ராப்ளமாமா? இல்ல இது கேளுங்களேன். அதை சனிக்கிழமை என்னமா பிரச்சனை? சனிக்கிழமை எடுக்க கூடாது சார். ஏமா? அப்படி கேளு. என் தம்பி சாட்டர்டே வந்து முதல் வாரம் ட்ரெஸ் எடுத்தான் சார். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை என் தாய் மாமா தவறிட்டாரு. ஏன்டா தப்பா முடிவு பண்ற? ரொம்ப கஷ்டம் சார் அது. வாங்காதுன்னு சொல்றேன். செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினா பெருகிடும்னு சொல்றேன். ஏன் வாங்குற லோன் லேப் வாங்கிட்டு கட்ட முடியுமா? என்னடா ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கியிருப்பாங்க. 6 மணிக்கு மேல கடன் வாங்கலாம் வருவாங்க. அதுக்காண்டி விளக்கு வச்சுட்டோம், காசு தரமாட்டேன் போ அப்படின்னு கூச்சமே படாத. எனக்கு வில்லேஜ்ல இருக்கவங்க கிட்ட சீரியஸாவே ஒரு டவுட் இருக்கு. இருட்டாச்சுன்னா லைட் போடணுமா இல்ல 6 மணி ஆச்சுன்னா லைட் போடணுமா? குட் क्वेश्चन. ஒரு முக்கியமான ஒரு 6 கேள்வி. மணி ஆச்சுன்னா லைட் போடணும். ஓ அவங்க கான்செப்ட் என்ன தெரியுமா? 6 மணி ஆச்சுன்னா லைட் போடலன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வர மாட்டா. கரெக்டா? கரெக்ட். நான் என்ன சொல்லுவேன்னா இருட்டாச்சுன்னா லைட் போடு, பசிச்சா சாப்பிடு. 6 மணி ஆச்சுன்னா ஏன் லைட் போடணும்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ்னா கோவில் போக கூடாது சொல்லுவாங்க. பட் 4th டே போலான்னு சொல்லுவாங்க. என்ன லாஜிக் இருக்கு அதுல? இந்த 3 டேஸும் பீரியட்ஸ் தான், 4th டேவும் பீரியட்ஸ் தான். ஏன் இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க அவ்வளோ ஏன் பேசணும் அதுக்காக? ஒரு செகண்ட்ல கேட்ட தம்பி, இதெல்லாம் சும்மா வரல. 4th டேயுமே கோவிலுக்கு போக கூடாதுதான். அது யாரு சொல்றாங்கன்னு தெரியல. 7th டே முடிஞ்சோனதான் கோவிலுக்கே போகணும். என்ன காரணமா ஏன் அது வேணாங்கிறீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். இப்போ உங்க பொண்ணோ இல்ல உங்க மருமகளோ போகணும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பதில்? முன்னாடியே பூத்திட்டு போய் இந்த மாதிரி போக கூடாது அப்படின்றது. அட கன்றாவியே. அன்எக்ஸ்பெக்டடா இஃப் எமர்ஜென்சி ரெஸ்ட் ரூம் வருது, நீங்க கோவில் ரெஸ்ட் ரூம்ல எப்படி அது யூஸ் பண்ணுவீங்க? கோவில் ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ண கூடாதாமா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? வெளியூர் போயிருக்கீங்க சிஸ்டர், பீரியட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர வரைக்கும் 3 டேஸ் அப்படியே வருவீங்களா? இப்பவுமே எங்க வீட்டு பக்கத்தால பீரியட்ஸ் ஆனாங்கன்னா அவங்க பொண்ணுகளை வந்துட்டு தனியா தான் படுக்க வைக்கிறாங்க. இப்பவுமே என்னோட பாட்டுக்கு நான் பீரியட்ஸ் ஆன டைம்ல என் பொண்ணை படுக்க வச்சோம்னா கண்ணெல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கும். என்னது? அப்புறமா அவ கேட்பாங்க, என்ன உன் பொண்ணு என்ன பீரியட்ஸா? ஆமாங்க அப்படின்னு சொல்லி நான் இது சொல்லுவேன். நீங்க பேச உங்களுக்கு லூஸ் தரமா இல்லையாமா? அவங்க பெரியவங்க, அப்ப நமக்கு அவங்க பெரியவங்களுக்கு நாம சொல்லி அவங்களுக்கு தெரியும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? பெரியவங்க அவங்க சொல்லலாம் சரி கிடையாது. இல்ல நீங்க சொல்றது பெரியவங்க சொல்ற எல்லா லூஸ் தனத்தை ஏத்துக்க முடியாது. இதே பெரியவங்க தான் ஒரு காலகட்டத்தில் புருஷன் இறந்த உடனே போய் செத்து போனாங்க, எரிச்சாங்க. சரியா? என்ன பெரியவங்க நீங்க எல்லாம் பெரியவங்க சொல்ல எல்லாத்தையும் அப்படி கேட்டே இருக்கீங்களா? இப்பவுமே வந்துட்டு என்னோட பாட்டி நான் கேட்டது ரெடியாமா? நீங்க உடன்கட்டை ஏற ரெடியாமா? நீங்க இல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வீட்டுல ஆடு கோழி வளர்த்தா கிராமத்தாங்க, அதான் வளர்க்குறீங்க. வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலப்பா. ரெஸ்ட் ரூம்னா டேப் இருக்கும், தண்ணி தந்தா வரும். அங்க வந்து என்னன்னா சார், கிணறுல போய் தண்ணி புடிச்சிட்டு போகணும். தொட்டி. நான் லைஃப்ல ஒரு நாளும் குடத்துல தண்ணி புடிச்சு இடுப்புல வச்சு தூக்கிட்டு போன பழக்கமே இல்ல. வசதி இருக்காது சார். ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது, அவ்வளவுதான் விட்டுருங்க. நீங்க சொல்வது 100% சரி. தேங்க்ஸ். ஆனால் நம்ம கிராமத்துக்குன்னு சில அழகியெல்லாம் ஒன்று வச்சுட்டோம். வந்து வேஸ்ட் சட்டை போட்டுட்டு கரும்பு தின்னுட்டு மாட்டு வண்டியில் இது பண்ணிட்டு போறது கிராமம். உங்களுக்கு அதெல்லாம் வேணும், ஆனா இது வேணான்னா எனக்கு புரியல. வீட்டுக்கு போனா 10-20 ஆடுங்களா ஓடிட்டு இருக்கோம் சார். அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எத்தனை வருஷமா ஆடு மாடு வளர்க்குறீங்க? நான் பிறந்ததுல இருந்து ஆடு வளர்க்குறோம். இப்போ என் வீட்டுல ஆடு இல்லையே. ஏய் எங்க ஏரியால வந்து எனக்கு குரல் ஒரு திடீர்னு போகும்போது நாஸ்டியா இருக்கும். எங்க இன்னொரு முறை சொல்லு. நாஸ்டியா இருக்கும். பாத்தேலா? உங்க கணவர் எத்தனை வருஷமா கல்யாணம் ஆகி? 3 வருஷம் சார். 3 வருஷமா மட்டும்தான் உங்க கணவரை தெரியும். அவர் பிறந்ததுல இருந்து எது சோறு போட்டுச்சுன்னா அந்த ஆடு மாடு தான் போட்டுச்சு. இந்த 3 வருஷத்துல நீங்க வந்துட்டு அந்த ஆடு மாடை வித்துருன்னு ஈஸியா சொல்றீங்க. உனக்கு வெக்கமே இல்லையா? எனக்கு அப்பா இல்ல, அப்பா ஒரு வயசுல இறந்துட்டாங்க. எங்க அம்மா தான் ஆடு வளர்த்து ஆடெல்லாம் விற்பாங்க. ஒரு ஆடு 10,000 ரூபாய்,
எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணாங்க. கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. மேரேஜ் ஆகி வாரத்துல அவங்க அம்மா அத்தைன்னு கூப்பிட்டேன். நான் அத்தனையை கூப்பிடுறேன், அவங்க பேசவே இல்லை. அம்மா அம்மான்னு கூடணும் அவங்கள. ஏமா உங்க அம்மா அவங்க அம்மான்னு கூப்பிடணும்? செந்தில் முறை வச்சு கூப்பிடுறது ஏதோ ஒரு என்ன சொல்றது மருமக மாமியார் மாதிரி இருக்கு. இல்ல புரியல. அம்மா பையன் மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கிறதுல இருக்கணும்ன்றதுதான் அவங்களோட. இல்லம்மா, இருக்கிறதுல உண்மையிலே போங்கான விஷயம் இதெல்லாம் தான். நீ ஆடு மாடுலாம் வித்துரு அப்பதான் வீட்டுக்கு வருவேங்கிறீங்க. இது என்ன வகையில லாஜிக் இது? மாட்டிக்கிட்டியா ஏதோ 1 இல்ல 5 ஆடாவது வச்சுக்கலாம் சார். 20-25 ஆடுங்க. அவங்க 1 விக்காங்களா 8 விக்காங்களா 10 விக்காங்களா அவங்க பிரச்சனை. நீங்க என்னைக்கோ வந்துட்டு போறதுக்காக 10 ஆடு 10 மாடெல்லாம் விக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன அவசியம் இருக்கு? எப்பவோ வந்துட்டு போற நீங்கள் அதை நாஸ்டின்னு சொல்வது அவர்களை அவமானப்படுத்துவது. அதிலே வாழ்ந்து வளர்ந்தவர் தான் உங்க கணவர். கேவலமா நம்மள மதிப்பாளுங்க. டோன்ட் குவாட் திஸ் வேர்ட் அகைன். அது அவரை ரொம்ப காயப்படுத்தும். உங்க லைஃப்ல ஒருத்தர் நாஸ்டின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். டோன்ட் டு தட். அசத்திட்டேன். புகழு என் செல்லமே அழைக்கிட்டப்பா. நிகழ்ச்சி கடந்து கொண்டு இருத்தரப்புக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ guys, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டா மாமே.